எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 1 ஏப்ரல் 2025 செவ்வாய்க்கிழமை. இந்த வீடியோல திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் ஸ்டேட்டஸ் மற்றும் சிஆர்ஓ ஆஃப்லைன் ரூம் வேகன்சி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். 3 நாள் பொது விடுமுறை நேற்று முடிஞ்சது. கடந்த 3 நாட்களாக விடுமுறை காரணமாக திருமலையில அதிக அளவுல பக்தர்கள் எண்ணிக்கை இருந்தது. நேற்று பொது விடுமுறை முடிந்ததுனால இன்னிலிருந்து நிலைமை சற்று சகஜமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருமலையில் தற்போது என்ன நிலவரம் மற்றும் எஸ்எஸ்டி டோக்கனுக்கு உண்டான ஸ்டேட்டஸை தற்போது பார்க்கலாம். திருப்பதியில மொத்தம் 3 இடத்துல ஸ்டார்ட் சர்வ தரிசனம் அப்படிங்கிற எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ல முதலிலேயே உங்களுடைய தரிசனத்துக்கு உண்டான நேரம் மற்றும் டைம் ஸ்லாட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நேரத்துல நீங்க தரிசனத்துக்கு போனா போதும். இது திருப்பதியில 3 இடத்துல கொடுக்குறாங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதையில இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். இதுல 3 இடத்துலையும் மறுநாள் மதியத்துக்கு பிறகு உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன் முதல்ல கொடுக்குறாங்க. அது முடித்த பிறகு அதற்கு அடுத்த நாளைக்கு அதிகாலையில உண்டான 1 அல்லது 2 ஸ்லாட்டுக்கான டோக்கன்கள் கொடுக்குறாங்க. அதன்படி நேற்று இரவு 9 மணிக்கு இன்றைய தேதி 1 ஏப்ரலுக்கு உண்டான 10,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 9 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்ச இந்த டோக்கன் 11 மணிக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க. 3 இடத்துலையும் மக்கள் ஆல்ரெடி லைன்ல 6 மணில இருந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால கொடுக்க ஆரம்பித்த 2 மணி நேரத்துக்குள்ள இந்த டோக்கன்கள்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதன் பிறகு நாளைக்கு 2ஆம் தேதிக்கு அதிகாலைக்கு உண்டான 5,000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. இந்த டோக்கன்களும் கிட்டத்தட்ட 1 மணிக்கு சுமார் இரவு முடிந்து விட்டது. அதனால ராத்திரி 1 மணிக்கு பிறகு எந்த எஸ்எஸ்டி டோக்கனும் கிடையாது. அதுக்கு பிறகு வரவங்களுக்கெல்லாம் நேரடியாக சர்வ தரிசனத்துக்கு தான் போகணும் அல்லது இன்னைக்கு வெயிட் பண்ணி இன்னைக்கு இரவு 9 மணிக்கு தான் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க வேண்டி இருக்கும். இன்னைக்கு இரவு வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற பக்தர்கள் அதிகாலை 6 மணிக்கு ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில கொடுக்கக்கூடிய நடைபாதை டோக்கன்கள் வாங்கிட்டு நீங்க போகலாம். இந்த ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிறது திருப்பதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க தினமும் அதிகாலையில 6 மணிக்கு 3,000 டோக்கன்கள் கொடுக்குறாங்க. அது இன்னைக்கு தேதிக்கு உண்டான தரிசனத்துக்கான டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் வாங்கிட்டு நீங்க நடைபாதையில நடந்து போய் இன்னைக்கே சுவாமி தரிசனத்தை பார்க்கலாம். அதன்படி இன்று அதிகாலையில வழக்கம் போல 3,000 டிக்கெட்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்காதவங்க தற்போது அதிக அளவுல ஸ்ரீவாரி மெட்டுக்கு நடைபாதையில நடந்து டோக்கன் வாங்குறதுனால இந்த டோக்கன்களும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல இவங்க கொடுத்து முடிக்கிறாங்க. சாதாரண நாட்கள்ல இந்த ஸ்ரீவாரி மெட்டுல நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன்கள் 9-10 மணிக்கு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் தற்போது 3 எஸ்எஸ்டி டோக்கன்கள் கொடுத்த இடத்துலையும் சீக்கிரம் தீர்ந்து போயிடுறதுனால அதிகாலையிலே மக்கள் இங்க ஸ்ரீவாரி மெட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க. அதனால இங்கேயும் கொடுக்க ஆரம்பிச்ச 2 மணி நேரத்துக்குள்ள எல்லா டோக்கன்களும் தீர்ந்து போயிடுது. தற்போது 3 நாள் விடுமுறை முடிந்ததுனால இன்னையிலிருந்து நிலைமை சற்று சீராகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வ தரிசனத்துக்கு போறவங்களுக்கு கிட்டத்தட்ட 18 மணில இருந்து 20 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் டிடிடி நிர்வாகம் கொடுத்திருக்காங்க. இந்த 3 நாள் விடுமுறை முடிந்தாலும் இன்று மதியத்துக்கு பிறகுதான் திருமலையில என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். புதன் வியாழக்கிழமை அன்று நிலைமை சற்று சகஜமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை தொடர்ந்து தற்போது ஏப்ரல் 15-20 தேதிக்கு பிறகு தேர்வுகள் எல்லாம் முடிந்த பிறகு லீவ் விட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஏப்ரல் மாத கடைசியிலிருந்தும் மே மாதம் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால நீங்க திருப்பதிக்கு வரதா இருந்தா இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. அடுத்தது சிஆர்ஓல கொடுக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பற்றிய விவரங்கள் பார்க்கலாம். சிஆர்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ். இது திருமலையில என்ட்ரி பண்ண உடனேயே பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் வரும். அந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் இருக்கும். இவங்களோட வேலை தினமும் அதிகாலை 5 மணிக்கு காலியாக இருக்கக்கூடிய 50 ரூபாய் 100 ரூபாய்க்கான காட்டேஜ்களை அலாட் பண்றது. இந்த ஆபீஸ் அதிகாலையில 5 மணில இருந்து இரவு 7 அல்லது 8 மணி வரைக்கும் இருக்கும். இங்க முதல் நாள் இரவு காலியான காட்டேஜ்களை எல்லாம்
காலையில 5 மணிக்கு அலாட்மெண்ட் பண்றாங்க. இங்க தினமும் அதிகாலையில குறைந்தபட்சம் 1000 ரூம்கள் வந்து வேக்கண்ட் இருக்கு. இது அதிகாலையில 5 மணிக்கு முதலாவதாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு உடனே அலாட்மெண்ட் பண்றாங்க. அதன்படி இன்று காலையில 5 மணிக்கு கொடுத்த தகவல் படி 988 ரூம்கள் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு சீரியாரிட்டி படி அலாட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. நீங்க திருமலையில ரூம் எடுக்கணும் அப்படின்னா அதிகாலை 5ல இருந்து 7 மணிக்குள்ள இருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 988 ரூம்கள் கொடுத்து முடித்த பிறகு ரூம்கள் காலியாக தான் மற்றவங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க லேட்டா போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா 2ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த தகவல் வந்து ரொம்ப முக்கியம். அதே போல நீங்க கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு ஆபீஸ் இருக்கும். அதுல நிறைய கவுண்டர்ல மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த கவுண்டர்ல நீங்க உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், மொபைல் நம்பரை காட்டி உங்களுக்கு உண்டான ஸ்லிப்பு வாங்கிக்கணும். அந்த ஸ்லிப்ல வந்து சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியல் நம்பர் படி உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆன தகவல் வந்து அங்க இருக்கிற டிஸ்பிளே போர்டில் போட்டுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆனோடனே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல காட்டேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல போய் ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட் பண்ணிக்கணும். நேரடியாக வந்து ரூம் கிடைக்காதவங்களோ அல்லது தனியாக வரவங்களுக்கு வந்து ரூம் கொடுக்க மாட்டாங்க. இவர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய மாதவ நிலையம் மற்றும் பத்மநாப நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் அம்யூனிட்டி சென்டர் இருக்கு. PAC 1, PAC 2, PAC 3 அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த லாக்கர் ஃபெசிலிட்டியை நீங்க வாங்கிட்டு அங்க உங்களுடைய சாமான்களை எல்லாம் வைத்து விட்டு அங்கேயே பாத்ரூம், டாய்லெட் போன்ற இதர வசதிகள் இருக்கு. அதுல நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அல்லது அங்கேயே வந்து நீங்க தங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுடைய தரிசன டைமுக்கு நீங்க போகலாம். இந்த மாதிரி அதிகமான வசதிகள்லாம் தற்போது டிடிடி நிர்வாகம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இறுதியாக நேற்று தரிசனம் செய்த பக்தர்கள் விவரம். நேற்று 73,007 பேர் சுவாமி தரிசனம் பண்ணியிருந்தாங்க. 27,440 பேர் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்காங்க. நேற்று சுவாமியின் உண்டியல் வருமானம் 3.04 கோடி. எந்த டோக்கனும் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்வதற்கு 18 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டோக்கனும் இல்லாமல் வர்றவங்க 31 கம்பார்ட்மெண்ட், அதாவது எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்திருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி திருப்பதியில் இன்னும் அதே அளவுக்கு தான் மக்கள் கூட்டம் இருக்குது. இது இன்னும் 1 அல்லது 2 நாட்கள சாமானியமாகுமா என்று எதிர்பார்க்க வேண்டிய நிலைமையில தான் தற்போது இருக்கிறோம். இப்போது கிடைத்த தகவல் இதுதான். இது போல நம்ம சேனல்ல திருப்பதி திருமலா சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை வந்து தெரிவிச்சுட்டு வரோம். நீங்க இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களுக்கும் புதிய தகவல்கள் கிடைக்கும். அவங்களும் திருமலை சென்று சுவாமியை தரிசிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.